இன்னைக்கான வீடியோவில் டாப் 15 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபே அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, நீங்கள் தூங்கினா மட்டுமே உங்களுக்கு 10 லட்சம் ரூபா தருவாங்கன்னு சொன்னா நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒரு விஷயம் கேட்கறதுக்கு உங்களுக்கு நம்ப முடியாமல் இருந்தாலும் வேக்ஃபெட் என்ற கம்பெனி நீங்கள் பெட்டில் 100 நாள் அதாவது டெய்லியுமே 9 மணி நேரம் தூங்கினா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த கம்பெனி தருவாங்களாங்க. இந்த தூங்குற ஜாபுக்கு நீங்களும் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி இந்த 10 லட்சம் ரூபாயை ஜெயிச்சிருங்க. ஓகேவா? நம்பர் 2, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜெல்லி மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வகை ஜெல்லி மீன் எல்லாமே கடலோட மேல் பரப்புல இருக்காதாங்க. கடலுக்கு ரொம்பவே ஆழமான பகுதியில தான் இந்த மாதிரியான ஜெல்லி மீன்லாம் இருக்குதாம். இந்த ஜெல்லி மீன் 2.29 மீட்டர் விட்டமும் 37 மீட்டர் உயரமாகவும் இருக்குதாம். அது மட்டும் இல்லாம கடல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய திமிங்கலம்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த திமிங்கலங்களே இந்த பெரிய வகை ஜெல்லி மீனை பார்த்தாலே பயந்து ஓடிடுமாங்க. அவ்வளவு பெரிய திமிங்கலங்களே பயந்து ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வகை ஜெல்லி மீன் எல்லாமே ரொம்பவே விஷத்தன்மை கொண்டதாக இருக்குதாம். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நம்பர் 3, இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க. என்னன்னா நாம நம்மளோட போன்ல பாஸ்வேர்டை என்டர் பண்ணும்போது ஏதாவது ஒரு எழுத்து தப்பா போட்டுட்டோம்னா அந்த ஒரு எழுத்து தப்பானதுக்காக நாம டைப் பண்ண எல்லா லெட்டருமே டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுவோம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க மட்டும் பண்ணலையாங்க. இந்த உலகத்திலே 99% ஆஃப் பீப்புள் அவங்களோட மொபைல்ல பாஸ்வேர்டை என்டர் பண்ணும்போது ஒரு எழுத்து தப்பானதுக்கு எல்லா லெட்டருமே டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் டைப் பண்றாங்களாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்பர் 4, லவ்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ரோஸ் அண்ட் ஜாக் இந்த 2 பேரோட பேர் ஞாபகம் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு டைட்டானிக் மூவி நம்ம எல்லாரோட மனசுலயுமே இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு டைட்டானிக் மூவியை டைட்டானிக் கப்பலை தழுவி தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு டைட்டானிக் மூவி எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா டைட்டானிக் மூவியை $200 மில்லியன் பணத்தை செலவு செஞ்சு தான் எடுத்தாங்களாம். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா டைட்டானிக் கப்பலை உருவாக்குறதுக்கே $7 மில்லியன் தான் செலவாச்சாம். நம்பர் 5, நாம நம்மளோட பிரெயினை வெறும் 10% மட்டும் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்படி சொல்றது எல்லாமே ஒரு மித்து தானே தவிர உண்மையான ஃபேக்ட் என்னன்னா நரம்பியல் நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாம நம்மளோட பிரெயினை ஃபுல்லாவே யூஸ் பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இனிமேல் யாராவது நம்மளோட பிரெயின்ல 10% மட்டும் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஓகேவா? நம்மளோட பிரெயினை பத்தி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நம்மளுடைய பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரெயின் சுமார் 23 வாட் மின்சாரத்தை உருவாக்குதாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பிரெயின் உருவாக்கக்கூடிய இந்த ஒரு மின்சாரத்தை வச்சு குறைந்த வோல்டேஜ் கொண்ட ஒரு LED பல்பை நம்மளால எரிய வைக்க முடியுமா? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 6, May 22, 1960 சிலி என்ற ஒரு கிராமத்துல மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்ததாங்க. இந்த ஊர்ல வந்த இந்த நிலநடுக்கம் தான் இந்த உலகத்திலே வந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நிலநடுக்கம் தான் 9.5 அளவுக்கு சுமார் 10 நிமிடம் வரை நீடித்து இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க வந்த இந்த ஒரு நிலநடுக்கத்தினால 1655 பேர் இறந்துட்டாங்களாம். 2 மில்லியன் மக்களோட வீடுகள் இடிந்து விழுந்துதாங்க. நம்பர் 7, இன்னைக்கான காலகட்டத்தில் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ஆன்லைன்லயே புக் பண்ணி வாங்கிக்கிறோம். அதே போலதான் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா ஏன்டா இதெல்லாம் இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்பீங்க. என்னன்னா நிறைய பேருக்கு பெரிய அளவுல மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அப்படி மேரேஜ் பண்ணணும்னா நிறைய ஆட்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைச்சிருப்பாங்க. உங்களோட மேரேஜுக்கு அதிகமான மக்கள் வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆட்களை நீங்களே புக் பண்ணிக்கலாம். ஆமாங்க, உங்களோட மேரேஜுக்கு எத்தனை பேர் வரணும், அதாவது எத்தனை ஆண் வரணும் எத்தனை பெண் வரணும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணி புக் பண்ணிக்கலாமா? நீங்க எத்தனை பேரை புக் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே கரெக்டா சொன்ன நேரத்துக்கு உங்களுடைய மேரேஜுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மாதிரி கிளம்பி வந்துருவாங்களாம். நம்பர் 8, நம்மள நிறைய பேருக்கு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்க யாராவது கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கவங்களா இருந்தா உங்களுக்கான ஃபேக்ட்ஸ் தான் இது. ஏன்னா நீங்க கண்ணாடியில பாக்குற உங்களோட அழகை விட மத்தவங்களோட கண்ணுக்கு நீங்க 25% அதிகமாக அழகானவங்களா தெரிவிங்களாங்க. கேட்கறதுக்கே மனசுக்குள்ள பட்டாமூச்சி பறக்குது இல்ல. சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 9, நீங்க எத்தனையோ மார்க்கெட்டுக்கு போய் எத்தனையோ வித்தியாசமான பொருட்களை அந்த மார்க்கெட்ல வாங்கியிருப்பீங்க. ஆனா சைனாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மார்க்கெட் எந்த மாதிரியான மார்க்கெட்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா சைனாவில் இருக்கிற ஷாங்காய் என்ற நகரத்துல திருமண சந்தை அதாவது மேரேஜ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குதாங்க. இந்த ஒரு மார்க்கெட் எந்த அளவுக்கு வித்தியாசமானதுன்னா நீங்க சாதாரண ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எப்படி ஒரு பொருளை செலக்ட் பண்ணி வாங்குவீங்களோ அதே போல சைனாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மார்க்கெட்ல ஆண்கள் அவங்களோட திருமணத்துக்கு பெண்களை செலக்ட் பண்ணி அவங்கள மேரேஜும் பண்ணிக்கலாமா. நம்பர் 10, எலன் மஸ்கோட நியூராலிங்க் என்ற கம்பெனி குரங்கோட மூளையில ஒரு சிப்பை செலுத்தி அந்த குரங்குகளை கேம் விளையாட செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இப்போ குரங்குகளுக்கு போட்டாலும் அடுத்ததாக இந்த ஒரு சிப்பை மனிதனுக்கு தான் போட போறாங்களாம். இந்த மாதிரியான சிப்பை எதுக்கு மனிதனுக்கு பொருத்த போறாங்கன்னா ஒரு மனிதனை அதிக சக்தி கொண்டவனா மாத்துறதுக்காக தான் இந்த ஒரு சிப்பை போட போறாங்களாம். இந்த ஒரு விஷயத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 11, இந்த உலகத்துல இப்படி ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டுல எந்த மாதிரியான ஒரு போட்டி நடத்துறாங்கன்னா ரன்னிங் ரேஸ்ல சாதாரணமா ஓடாம அவங்களோட மனைவிகளை தூக்கிட்டு ஓடணுமாம்.
இந்த மாதிரியான போட்டியை பின்லாந்துல தான் நடத்துறாங்க. அந்த நாட்டுல இருக்கிற ஆண்கள் அவங்களோட மனைவிகளை தூக்கிட்டு ரன்னிங் ரேஸ்ல ஓடணுமாங்க. இந்த ஒரு ரன்னிங் ரேஸ்ல யாரு அவங்களோட மனைவியை தூக்கிட்டு முதல்ல வராங்களோ அவங்க மனைவியோட எடைக்கு சமமான பியர் தான் வெற்றி பரிசாவே தருவாங்களாம். இந்த மாதிரியான போட்டியை நம்ம நாட்டுல வச்சாங்கன்னா இந்த ஒரு போட்டியில நீங்க கலந்துக்குவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 12, டீ அதிகமா குடிச்சோம்னா நம்மளோட முடி எல்லாமே வெள்ளை முடியா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது எல்லாமே ஒரு மித்து தானே தவிர டீ குடிக்கிறதுக்கும் நம்மளோட முடி வெள்ளையாகிறதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையாங்க. ஒருத்தரோட முடி வெள்ளையாகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட வளர்ச்சி மற்றும் அவங்களோட மன அழுத்தத்தினாலதான் ஒருத்தரோட முடி வெள்ளையாவது கருப்பாவது இருக்குதாம். சோ இனிமேல் உங்ககிட்ட வந்து யாராவது டீ அதிகமா குடிக்கிறதுனால உங்களோட முடி வெள்ளையாவது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, ஓகேவா? நம்பர் 13, ஜப்பான்ல இருக்கிற ரோட்ல எந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா ரோட்ல இந்த மாதிரியான மழை பெய்யும் போது வீணாகக்கூடிய தண்ணீரை சேமிச்சு அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் முறைப்படி அவங்க சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணி எல்லாமே ரோட கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்களாம். நம்பர் 14, ஆப்பிள நீங்க ஃபுல்லாவே அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உயிர் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. ஏன்னா ஆப்பிள்ல இருக்கக்கூடிய விதைகளை நீங்க எடுக்காம அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய உயிருக்கே ஆபத்தை வந்து முடியலாம். என்னடா சொல்ற விக்கி, இத்தனை நாளா நான் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் அப்படி சாப்பிடாதீங்க. ஏன்னா ஆப்பிளோட விதைகள்ல குறிப்பிட்ட அளவு சைனடு இருக்குதாம். இதை நீங்க தொடர்ந்து 200 விதைகளுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உயிர் போறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்குது. சோ இனிமேல் இந்த வீடியோ பாக்குற யாராவது ஆப்பிளோட விதைகளை எடுக்காம சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் ஆப்பிளோட விதைகளை எடுத்துட்டு சாப்பிடுங்க, ஓகேவா? நம்பர் 15, இந்த ஒரு ஃபேக்ட்ல நான் இப்போ எந்தெந்த நாட்டுல எதுக்காக டாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாவும் சிரிப்பாவும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய டென்மார்க் என்ற நாட்டுல மாடு குசு போட்டா கூட டாக்ஸ் போடுவாங்களாம். அண்ட் ஜப்பான்ல நீங்க குண்டா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்களாம். ஸ்வீடன்ல நீங்க பிச்சை எடுத்தா கூட உங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்களாம். சோ இதோட இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video. Until then, see you next video. Bye bye.